11/11 Mega Home Fest November 11 to 21st சேரா ஹோம் ஜங்ஷன் சுந்தராபுரம் கிராஸ்கட் ரோட் கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட். இவர் ஒரு சமூக அக்கறை உள்ளவர் தான் ஒரு படத்தில் நடிக்க வச்சிருக்கீங்க சார். எப்படி கேஷ் பண்ணுறதுக்கு ஐடியா வந்துச்சு? இல்லை, முதல்ல ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு கிஷோரும் அபிராமி தான் ஃபிக்ஸ் பண்ண. ஒரு சர்காஸ்டிக்காக கேள்வி கேட்குறாங்க. இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏன் நல்ல விஷயத்தையே பார்க்காம கெட்ட விஷயங்கள் பார்க்குறீங்க? அப்போ அந்த அழுக்கு அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. ஐயா, நீ நடிக்கிற இல்லை, பாலிடிக்ஸ் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலியமா ஏன்டா இந்த பால் கடை 6 போடுறேன், இப்போ பாரு நோ பால் போடுறேன். ப்ரொடியூசர் பண்ண இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ரேசிங் ஸ்டார். மக்கள் எல்லாம் கொதிக்கிறாங்க ஐயா. கொதிச்சும் விட்டேன், காலையும் விழுந்துட்டேன். இந்த ரேசிங் ஸ்டார் அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி போடுறதே நீங்கள் தானே. அப்படி வேணாம், அப்படி போடாதீங்க. வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் மெருகேத்துங்க. செல்லம் வந்தாப்ல இப்போதான் சொல்றாப்லையா, IPL படம் வந்திருக்கு, வாழ்த்துக்கள் தம்பி. அவர் எந்த ஒரு இதுவும் போடலை. ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எப்படி போடுவார்? ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தெளிவு, இவ்வளோ ஞானம், அவ்வளோ மெச்சூரிட்டி இருந்ததுனால தான் நான் கல்யாணமே பண்ணேன். ஏன்னா ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வேணும். ஸோ வாசன் அவர்களை வந்து நிறைய இடத்துல இருந்து எதிர்பார்த்துட்டே இருக்காங்க, எப்போ ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஆரம்பத்துலேருந்தே வாழையடி வாழையாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, மஞ்சள் 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 வீரன் மஞ்சள் வீரன் அப்படின்ற மாதிரி. இப்போ IPL வீரனாக மாறி இருக்காப்புல. சொல்லுங்கள் ப்ரோ, எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் ஃபிலிம்? அண்ட் இது உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், கூடவே இருந்த மாதிரியான ஒரு ஃபீல் ட்ராவல் பண்ணினே இருக்கும். அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. IPL இந்தியன் பீனல் லா அவ்வளோ ஒரு ஸ்டார் காஸ்டிங்கோட ஒரு முதல் வாய்ப்பு, அது போக அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு. ஆக்ஷன் இப்போது ஒரு ஒரு கோட் ட்ராமா அப்படின்னு சொல்லி வரும்போது ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சாருக்கு ரொம்ப நன்றி. செம்ம ஹாப்பியாக இருக்கேண்ணா. அதுவும் இல்லாமல் வர்ற 28ஆம் ரிலீஸ். இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிட்டோம், இவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அங்கே வந்து ஒரே ஃபஸ்ட்டு போஸ்டர் மட்டும்தான், அடுத்தது எப்போன்னு அவ்வளோ இயக்கத்தில் இருப்போம். இப்போது ஃபஸ்ட்டு லுக்கை ரிலீஸ் பண்ணியாச்சு, டீசர் ரிலீஸ் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியாச்சு. ட்ரெய்லருக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, டான்ஸ் எல்லாம் நல்லா இருக்குங்கிறாங்க. அவ்வளோ மக்கள்லாம் என்ஜாய் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே. அண்ட் பிரபல தேட்டரில் வந்து ஒரு 70 அடி கட் அவுட் வைக்கணும் டிமாண்ட்லாம் பண்ணதான் கேள்விப்பட்டேன். அப்படியா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பெரிய கட் அவுட்டு யார்கிட்ட டிமாண்ட் பண்ண, ஹீரோவை விட அதிகமாக வைக்கணும், நம்ம பசங்களை இறக்குங்கடா, பேனர் அடிங்கடா, ரேசிங் ஸ்டாரை வந்து பிரபலப்படுத்துங்கடா அப்படின்னு. ஓகே, ஸ்டார்டிங்கில் இருந்தே அண்ணன் வந்து பார்த்துட்டுனா ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, நம்மளும் அப்படி அடிக்க வேண்டியதான். நீங்கள் அன்பால் வைக்கிறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஹாப்பியான விஷயம். இந்த கட் அவுட்டுங்கும் போது நான் வந்து நிறைய அண்ணாங்களுக்கு வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கெல்லாம் வச்சுருக்கேன். அது இந்த லடாக் போகும்போது எனக்கு யாராவது கட் அவுட் வைங்களா, நான் லடாக் போகிறேன்னு அப்படின்னு சொல்லி நானாக கேட்டிருக்கேன். அவனும் வச்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது என் மேலே ஒரு அன்பு பட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் எவ்வளோ சந்தோஷப்படுவேன். அதுக்கே ஃபஸ்ட்டு வச்சாலும் சரி வைக்கலனாலும் சரி, இவ்வளோ அன்பு தந்ததுக்கே ரொம்ப நன்றி, இவ்வளோ உயரத்துக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்படி ஒரு சமூக அக்கறை உள்ளவர் தான் ஒரு படத்தில் நடிக்க வச்சுருக்கீங்க சார். எப்படி கேஷ் பண்ணுறதுக்கு ஐடியா வந்துச்சு? இல்லை, முதல்ல ஐடியா இல்லை. ஃபஸ்ட்டு கிஷோரும் அபிராமி தான் ஃபிக்ஸ் பண்ண. ஒரு சர்காஸ்டிக்காக கேள்வி கேட்குறாங்க. சாருக்கு தெரியும், ஓகே, பொறுமையாக பதில் சொல்லுவார். அப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி ஷூட்டிங் போனோம். அதுக்கப்புறம் தான் ஹீரோவே தேட ஆரம்பித்தோம். ஒரு லீடு கேரக்டர் ஒருத்தர் வேணும். ஆனால் இந்த படத்தை அவர் தான் இல்லை, அந்த கேரக்டர் அப்படி. அப்போது யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஆல்ரெடி இருக்கிற ஹீரோக்கெல்லாம் நம்ம அப்ரோச் பண்ணோம். அப்போது அவங்க வந்து இப்போதைக்கு டேட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. டேட்டுன்னு சொல்லும்போது TTF வாசன் எனக்கு தெரிஞ்சார். அவர் பார்த்தேன், யூடியூப்பில் பார்த்தேன். ஓகே, இவர் நல்லா இருக்கார், இந்த நம்ம கேரக்டர் கொண்டு போகிறதுக்கான ஒரு எலமெண்ட் இது. ஓகே, இவரை கூப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜரை கான்டாக்ட் பண்ணி, மாதிரி படம் நடிக்கிறாரா, மஞ்சள் வீரருடைய பொசிஷன் என்ன, அது போயிட்டுருக்கா என்னன்னு கேட்டேன். இல்லை சார், அக்கறையில் கேட்டிங்களா இல்லை எப்படி சார்? மஞ்சள் வீரனுக்கு மஞ்சள் வீரன் இவனுடைய மேனேஜர்கிட்ட இல்லை, அது இல்லை, மஞ்சள் வீரன் பற்றி அப்டேட் கேட்டிங்களா? அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லிடுறேன். நீங்கள் எப்படி சமூக அக்கறையோட என்னை வந்து கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு இன்டர்வியூ பண்ணுறீங்களோ, சமூகத்துக்காக இன்னும் எவ்வளோ பேர் சூப்பராக உழைச்சிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து இன்டர்வியூ பண்ணாமல் எங்களை எப்படி இன்டர்வியூ பண்ணுறீங்களோ அதே மாதிரி அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து எல்லா இன்டர்வியூஸ்லேயும் சொல்லி நான் கேட்டேன். ஏன்னா பக்கத்தில் தானே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸோ அதே அவரோட நம்பிக்கை என்றைக்குமே கோணாமல்
உங்களோட நம்பிக்கையும் கோண விடாமல் நான் பார்த்துப்பேன். அண்ட் வந்து இதை விட ஒரு சமூக அக்கறை எப்படி, நீங்கள் ஏன் அந்த அக்கறைகளை பார்க்க மாட்டேங்கிறீங்க? இருக்கக்கூடிய எல்லா மனிதர்கிட்டையும் நல்ல விஷயங்கள் இருக்குது, கெட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஏன் நல்ல விஷயத்தையே பார்க்காம கெட்ட விஷயங்கள் பார்க்குறீங்க? அப்போ அந்த அழுக்கு அங்கே இல்லை, இங்கே தான் இருக்குது. அந்த அழுக்கு திருத்திக்கிட்டு ஐயா நீ நடிக்கிற இல்லை, பாலிடிக்ஸ் கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது மூலியமா பேச்சு திறமையில் மூலமா ஒரு படத்திலே பில்டப் வந்துச்சா? இந்த பால் கடை 6 போடுறேன், இப்போ பாரு நோ பால் போடுறேன். அப்படிலாம் கிடையாது. ப்ரொடியூசர் பண்ண இன்னொரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ரேசிங் ஸ்டார். ஆமாம் பார்த்தோம். அது போட்டோடனே வந்து எத்தனை பேர் அதை கொதிக்கிறாங்க ஐயா. நானுமே அந்த அந்த மக்கள்ல கொதிச்ச முதல் ஆள் நான் தான். அப்படியா? ஏன் வேற ஏதாவது சொன்னீங்களா? கொதிச்சும் விட்டேன், காலிலையும் விழுந்துட்டேன். என்ன சொல்றது, எனக்கு வாய்ப்பு கொடுத்த இவங்கள நான் என்ன சொல்ல முடியும்? முதல் படத்துலேயே வந்து இந்த மாதிரி டைட்டில் கிடைக்கிறது பெரிய விஷயம், ரேசிங் ஸ்டார். ஏன்னா சூப்பர் ஸ்டாரோடைய இதெல்லாம் காட்டுறீங்க, அப்போ வந்து சிம்பாலிக்காக அடுத்த சூப்பர் ஸ்டார் இவர் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரிலாம். இது பார்த்தீங்களா, இந்த மாதிரிலாம் எங்களுக்கே தோணாது. நம்ம கட் பண்ணும்போது இதெல்லாம் தோணிச்சா சார்? ஐயா சொல்லுங்க என்ன ப்ரொடியூசர் வந்து ரேசிங் ஸ்டார் நினச்சார். அப்போது ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குன்னு தான் நானும் நினச்சேன். அப்புறம் இந்த டீசர் ரிலீஸ் பண்ணும்போது நிறைய கான்ட்ரவர்சி இருந்தது. இவருனா அப்படியான்னு கேட்டாங்க, சூப்பர் ஸ்டாராக ரேசிங் ஸ்டாராக இவருனா பைக் ஓட்டினாரா இப்படின்னா என்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்டாங்க. ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் ரேசிங் ஸ்டார் சார். ஆனால் இல்லை அது சொல்கிறேன், ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரேசிங் ஸ்டார். இல்லை நீங்கள் சில தலைவர்கள் மட்டுமே தான் ஒரு தொலைநோக்கோட பாருங்க. இப்போ செய்யும்போது அது என்ன இதெல்லாம் போய் செஞ்சிட்ருக்கா அப்படின்னு. இதே ஒரு 10 years அன்றைக்கி செய்யலைன்னா இன்றைக்கி வேறு லெவலில் வந்துருக்குண்டா, அது செஞ்சால் போகிற அன்றைக்கி அப்படிங்கிறது ஒரு இருக்குல்ல. இன்றைக்கி இருக்கிற அந்த ரேசிங் ஸ்டாரு இப்போ ஜஸ்ட் ஒரு 10 நாள் மாறிச்சு. இப்போ அந்த ரேசிங் ஸ்டார் கமெண்ட்டே வரல, அது அப்படியே பழகிடுச்சு. இப்போ நான் என்ன தான் வாசனையை அதை தவிர்த்தாலும் இனி ரேசிங் ஸ்டார் அவன் தான். இந்த ரேசிங் ஸ்டார் அப்புறம் வந்து சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி. ஐயா நாங்க எங்கேயா போடுறதே நீங்க தானே. இந்த மாதிரி நாங்கள் போட்டாலுமே அப்படி போடாதீங்க, வேற மாதிரி இன்னும் கொஞ்சம் மெருகேத்துங்க. அண்ட் என்னன்னா நான் உங்களை வந்து ஒரு விஷயத்தை அப்ரிஷியேட் பண்ணணும்னா, சில பேர் சொல்லுவாங்க சிறைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னதான் பிரச்சனைகளை சந்திச்சாலுமே நம்ம வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகுன்றவாங்க. எல்லாருமே நெகட்டிவாக பண்ணிட்டு இருக்காங்க, எங்கே போனாலும் அடி பிரச்சனை இது பண்ணுறாங்க, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் சொன்னாலும் பர்சனலாக நம்ம ஒன்று விஷயம் அண்டர்கோ பண்ணுவோம்ல, இதுதான் போயிட்டு இருக்கு, நம்ம சரி ஓகே எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு இது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த சூஸியாக ஒரு பிளான் முடிவெடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ யார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? ஒரு முடிவெடுத்தாலுமே ஒட்டு கேட்கணும்ல, ஒரு கைட் பண்ணுறது யாராவது ஒரு ஃபேக்டர் இருந்திருக்காங்க? மாதிரி இல்லை, சஜஷன்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே கேட்பேன். சொல் புத்தி சுய புத்தின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா சொல் புத்தி சுய புத்தின்னு நாங்கள் ஃபுல்லாக கருத்தாக பேசுவோம். அதுதான் பயங்கரமாக கொட்டேஷனா எடுத்து விடுறாருங்க. இல்லை அந்த கருத்து நாங்கள் சொல்லாமல் இருக்கோம், இவர் இன்டர்வியூல உங்ககிட்ட நாங்கள் பேசிதான் வரோம். இதை நீங்கள் சொல்லுங்க, இதை நான் சொல்கிறேன், இதை நீங்கள் சொல்லுங்கன்னு. ஆனால் அட்வான்ஸாக அவர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருக்காரு. ஐயா அதில் வாழ்க்கையில் அவ்வளவு அனுபவப்படுறோம், வாழ்க்கையில் அவ்வளோ பார்க்குறோம், அவ்வளோ அடிப்படுறோம், அவ்வளோ அனுபவப்படுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயம் வந்துடும்ல. ஸோ அதுதான் மெச்சூரிட்டியும் தாண்டி. ஸோ வந்து சொல் புத்தி சுய புத்தின்னு 2 இருக்குது. ஸோ அதை 2மே நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம லைஃப்பில் பெரிய ஆளாக வரலாம். ஸோ அதை தான் நானுமே ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு லைஃப்பில் ஒரு முடிவு எடுக்கணும்னா ஓரளவுக்கு நான் ஒரு முடிவு எடுத்து வச்சுருப்பேன். அண்ணங்கிட்ட போய் கேட்பேன், டேரக்டர் சார்கிட்ட கேட்பேன், ப்ரொடியூசர் சார்கிட்ட கேட்பேன், நம்மளோட வெல் விஷஸ், அதுக்கப்புறம் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள், அந்த விஷயத்தில் கைத்தேர்ந்த மனிதர்கள்கிட்டலாம் கேட்போம். கேட்டுட்டு எல்லாத்தையுமே சிங்க் பண்ணி கடைசியாக நான் தான் முடிவு எடுப்பேன். ஸோ வெற்றியோ தோல்வியோ நம்ம எடுத்த முடிவாக இருக்கணும், ஆனாலுமே மற்றவங்க கிட்ட கேட்டு சஜஷன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணணும். ஸோ அதனால் எல்லாருக்கிட்டையுமே கேட்டு தாரக மந்திரம் அதான் உங்கள் தாரக மந்திரம். எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு என் தாரக மந்திரம் டெடிகேஷன், பேஷன்ஸ், ஹார்ட் ஒர்க், கண்டினியூட்டி தான். அண்ட் வந்து எல்லாருக்கிட்டையுமே லவ்வபுளாக இருங்க, ஸ்ப்ரெட் லவ், முடிஞ்ச உதவியை செய்யுங்க, கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை, இல்லை அந்த மாதிரி தான். 5வது அது ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன். கொடுக்கும் நான் வந்து இப்போ எப்படின்னா அந்த நம்பிங் இன்ஜெக்ஷன் அடிச்சு அப்படியே வந்துருவாங்கல்ல, த கொட்டேஷன் நம்பர் 1280 அப்படின்ற மாதிரி. என்ன இன்ஜெக்ஷன்? நம்பிங் இன்ஜெக்ஷன். நம்பிங்னா இப்படி நம்பிங் ஆகுதுன்னு நம்பிங் மறுத்து போற இன்ஜெக்ஷன். ஏன்னா போட்டுனே இருக்காரு, இறக்கிட்டே இருக்காரு. இல்ல அவ்வளவு வலிகள் அனுபவிக்கணும், ஸ்டேஜ்க்கு மேல மறந்துட்டாரு எல்லாமே. இதுதான் மறுத்து போயிடும். டிடிஓ வாசன் பதிலாக கருத்து வாசன் வச்சு கற்றுக் கொடுக்குதுல்ல, கருத்து ஸ்டார். ஓகே, அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ, இப்போ பேச்சுலராக இருக்கும் போது உங்களுடைய செலவுகள் அதெல்லாம் இருக்கும், அண்ட் ஃபேமிலி மேனாக ஆகிட்டீங்க, கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னும் போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் இருக்கும்போது என்ன எவ்வளோ செலவுகள் ஆகுது உங்களுக்கு? சேர்த்தி வைக்கணும். ஐயா பொறுப்பாக பேசுகிறீங்களே, மனசில் அதுதான். சரி இப்போ வந்து உட்காந்துட்டு என்னடா சேர்த்து வச்சுக்கணும், திரும்பி பார்த்தா ஒன்றுமே இல்லை. கொடுத்துட்டே எங்கள் மாமனார் கூட என் ஒய்ஃப் கிட்ட என்னென்னா, இல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி, இல்லை கொடுக்கறது ஒரு பார்ட், மித்தது நமக்கே அவ்வளோ செலவுகள் இருக்குல்ல,
ஃபுட்டு, அக்காமடேஷனு, பெட்ரோலு. உங்களை விட பைக்குக்கு தான் அதிக சார்ஜ் போல இருக்கு. அஃப்கோர்ஸ் எனக்குமே சார்ஜஸ் இருக்குது. சாப்பாடு செலவு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணால் அவ்வளோ செலவுகள் இருக்கும்போது சேவ் பண்ணவே இருக்காது. சேவ் பண்ணுறதுக்குன்னு ஒரு மணியை சேவ் பண்ணி வச்சுருப்போம். சேவ் பண்ணி பைக் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏன்னா நமக்கு எனக்கு இன்னுமே வந்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. எங்கள் மாமனார் கூட என் ஒய்ஃப் கிட்ட வந்து ஏன்னா வந்துட்டோம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் என்ன சேர்த்து வச்சுருக்காங்கலாம் அவங்க கேட்டு வைப்பாங்க. நம்ம வந்துட்டோம். இப்போ தான் என் பொண்ணுக்கிட்ட வந்து பாருங்கள் என்ன சேர்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது என் ஒய்ஃப் வந்துட்டு தெரிலப்பா, ஏன்னா அவளுக்கு தெரியும் எல்லாமே, ஒன்றும் இல்லை தெரிலப்பா அப்படிங்கிற. இப்போ பைக் ஒரு டிப்ரிஷியேஷன், அது எப்படி நீங்கள் உங்களோட அசட்டில் நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மாமனார் பாயிண்ட்டாக கேட்குறாரு. ஸோ சேர்த்தி வைப்போம். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து செலவுகள் கம்மியாகிடுக்கா அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு ஆப்பை வந்து பண்ண அந்த ஆப்பை பற்றி நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படிலாம் செலவுகள் போகுது அப்படின்னு சொல்லி நம்மளுமே வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் பாக்கெட்டில் இந்த ஃபோன் எப்போ கீழே வந்ததுன்னு தெரில. நீங்கள் ஸோ வந்து உணர்ச்சிபூர்வமாக பேச மாட்டோம். ஸோ அப்படி வந்து பார்த்துட்டிங்கன்னா டிடிஎஃப் அவருடைய வந்து ரெவன்யூ எவ்வளோன்னு காட்டுறாரு. இருங்க நான் ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் கீவேர்டு தான் என்னென்னு மறந்துடுச்சு. ஏன்னா நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நோட் பண்ணி வைப்போமா. தோ ஃபினான்ஸ் ஐடியான்னு சொல்லி ஒரு நோட்ஸே போட்டு வச்சுருக்கேன். என்னென்ன ஃபினான்ஸ் ஆகிடுனா, நோ கடன் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது, புது அக்சசரிஸ் வாங்கக்கூடாது, இருக்கிற இஎம்ஐஸ்லாம் க்ளோஸ் பண்ணும். சென்னையில் ஒரு நிஜமாலே கொட்டேஷன் புக் வச்சுருக்காங்க சார். ஸோ அதுக்கப்புறம் அதான் ஸோ வந்து நோ ஹோம் ரெண்ட், நோ லா இஷ்யூஸ் அண்ட் லாயர் ஃபீஸ். அது கஷ்டம் ஐயாது, போகிற இடத்துல பிரச்சனை. எவ்வளோக்கு முடியுமோ நம்ம அதை இது பண்ணணும். எக்கனாமி ஃபியூயல் மோட், சிஎன்ஜி எக்ஸாம்பிளுக்கு, லெஸ் ட்ரெஸ், யூனிசெக்ஸ் ட்ரெஸ்ஸஸ். என் ஒய்ஃபுக்கு தனி ட்ரெஸ்ஸஸ், எனக்கு தனி ட்ரெஸ்ஸஸ்னால் செலவாகுதுல்ல. யூனிசெக்ஸாக போட்டுக்கிற மாதிரி இருந்தால் செலவுகளுக்கு. ஆனால் இந்த பிளான் நல்லா இருக்குது. இது நீங்கள் உங்கள் லைஃப்பில் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் இன்க்ரீஸ் கமிஷன் டு மேனேஜர். ஓ மை காட், அக்கா பார்த்துட்டு இருப்பாங்க. அக்கா அது ஒரு பெரிய நோட் வேறு பண்ணி வச்சுருக்கீங்களா. அதுக்கப்புறம் அவாய்ட் கார், மறந்துடுவேன்ல. அதுக்கப்புறம் அவாய்ட் கார் அண்ட் பைக் ரெண்டல்ஸ், டொனேஷன் ஹூ இஸ் ரியல் நீடி ஃபார் தெம் அலோன் ஹெல்ப், avoid auto and cabs, avoid street food, hire good cameraman, reduce internet charges, thumbnail only 300 rupees, priceless room, travel stay, self water wash, toll gate pass. toll gate க்கு 3000 ரூபாய்க்கு பாஸே வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் கேரக்டர் சேஞ்சுமே போட்டு வச்சுருந்தேன். லைஃப்பில் நம்ம என்னென்ன சேஞ்ச் பண்ணிக்கிறதா சொல்லி காட்டக்கூடாது. ஒருவேளை எது என்கிட்ட இருக்கு போல சொல்லி காட்டக்கூடாதுன்னு சொல்லி காட்டுறது நம்ம போல கூட இருக்கிறவங்க கிட்ட உனக்காக இதை நான் பண்ணியிருக்கேன், ஆனால் நானே மறந்துடுவேன். நான் எப்படி நான் சொல்லி காட்டுறேன்னு தெரியல. அது யாரும் சொல்லியிருக்காங்க உங்கள் மைண்டில் வந்திருக்கு. அது என் ஒய்ஃபும் சொல்லியிருக்காங்க, அஜிஷும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ க்ளோஸாக இருக்கிறவங்க சொல்லும்போது அப்போ கண்டிப்பாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். முடிஞ்ச உதவியை செய், பலன் எதிர்பாராதேன்னு போட்டு வச்சுருக்கேன். கடைசியாக ஒரு கோட்டு ஏன்னா நம்ம நிறைய உதவிகள் செய்யும் போது அவங்க நம்ம ஏதாவது ஒரு கஷ்டப்படும் போது அவங்க நமக்காக உதவி செய்வாங்கப்பான்னு நினச்சிட்டே இருந்துருவோம். அது தப்பு. அவங்களால முடியாமல் போகும். நம்ம செய்கிற உதவிக்கு பலன் எதிரே பார்த்துடக்கூடாது. அது ரொம்ப பட்டுக்கிட்டது. அந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சது. இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கண்டினியூ பண்ணி அதான் சேர்த்து வைப்பேன் கண்டிப்பாக. சூப்பர். நாங்கள் ரொம்ப நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அடுத்த படத்தில் வந்துட்டு எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா நடிப்பேன், அப்படியும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேரக்டர் கொடுத்தா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது டீல் இருக்கா? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு நீடி இருக்குது. அந்த ஒரு பவுண்ட்ரியை அபிராமி மேம் சொல்லியிருப்பாங்க. எல்லாருமே ஒரு பவுண்ட்ரிஸை செட் பண்ணணும். நம்மளோட ஆடியோ லான்ச்சில் மேம் பேசியிருப்பாங்க. ஸோ வந்து ஆடியோ லான்ச்சில் பேசியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி ஒரு இன்டர்வியூவில் வந்து பண்ணால் சார் அண்ட் மேம் நான் ரொம்ப லிசன் பண்ணுவேன். சில வாட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வேற ஒரு உலகத்துக்கு போயிடுவேன். அதுக்கு பேர் சூப்பராக சொல்லுவாங்களே இங்கிலீஷில், அதுக்கு பேர் என்ன, கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகிறது, அவுட் ஆஃப் ஜோன் கை. அந்த அவுட் ஆஃப் ஜோன் கையே நான் தான். ஆனால் ரொம்ப நல்லா லிசன் பண்ணுவேன். உங்களை அது நானே சொல்லிக்கக்கூடாது, அது நம்ம போக உங்களுக்கே நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி அபிராமி மேம் சார்கிட்ட, கிஷோர் சார்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கும்போது, நீங்கள் நோ சொல்லுவீங்களா, உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் முடியாது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் நோ சொல்லுவீங்களா? அவர் நோ சொல்ல மாட்டேம்பாங்க. ஆனால் மேம் வந்து எப்படிலாம் நோ சொல்லலாம்னு சொல்லி கற்றுக்கிட்டேம்பாங்க. ஸோ அப்போது ஒரு மேம் சொல்லுவாங்க, நான் ஒரு பவுண்ட்ரி வச்சுக்கிட்டேன், அந்த பவுண்ட்ரிக்குள்ளே வந்தால் மட்டும்தான் என்னால் இது பண்ண முடியும், அவுட் ஆஃப் த பவுண்ட்ரி பண்ண முடியாதுமா. அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு நீடி இருக்குல்ல, எல்லாருக்குமே ஒரு இது இருக்குல்ல. அந்த மாதிரி இப்போ கிஷோர் சாரே வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எல்லா படத்தையும் போய் செலக்ட் பண்ணிட மாட்டார். அவரோட செலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பாயிண்டடாக கரெக்டாக ரொம்ப சூஸியாக இருப்பார் அவர். ஸோ அந்த மாதிரியான சூஸியாக நம்மளும் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூஸி தான். ஸோ வந்து ஐபிஎல் படத்தில் ஒரு நல்ல ஒரு சேலரி கொடுத்துருக்காங்க, அதோட கொஞ்சம் அதிகமான ஒரு சேலரி வரணும். எப்படி அது கேள்விப்பட்டேன்னு சொல்லி இவரே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லை, அப்படி கிடையாது. நீங்கள் அதை நம்புறீங்களே, அது ஏன் இல்லை அந்த அளவுக்கு உங்களுக்கு டிமாண்ட் ஏறி இருக்கு, அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க்கெட் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி. நன்றி. ஆனால்
ஒரு நல்ல ஒரு ரொம்ப நல்ல டீசெண்டான ஒரு சேலரி அண்ட் கிஃப்டாக வந்து பண்ணால் டேரக்டர்ஸ் அண்ட் கிஃப்ட் வேறு கொடுத்துருக்கீங்களா சார்? சேலரி ப்ளஸ் கிஃப்ட். சேலரியே கிஃப்ட் தாங்கிறாரு. சேலரி கிஃப்டாக தான் கொடுத்து. ஓகே ஓகே ஓகே. அண்ட் அடுத்த படத்துக்கு எப்படி? அதுதான், அது படம் ரிலீஸ் ஆகணும், நிறைய கிஃப்ட் எதிர்பார்ப்பாரு. பார்த்தீங்களா, நான் கூட சொல்ல, அவர் தான் சொல்கிறாரு. லைஃப்பில் இது வரைக்கும் எதுவுமே சேர்த்து வைக்கல, இனியாவது சேர்த்து வைக்கணும். அது போக வந்து ஃபேன்ஸ் சேர்த்து வச்சிருக்கீங்க. ஐயோ, அதுதான் நான் பெருசாக சேர்த்து வச்சு. நீங்கள் வண்டியில் ஆன் அடிச்சுட்டு போனாலே எவ்வளோ பேர் வராங்க. இல்லை அந்த டைமில் வந்துட்டு செல்லம் இருந்தாப்ல, இப்போ தான் சொல்கிறாப்லையா ஐபிஎல் படம் வந்திருக்கு, வாழ்த்துக்கள் தம்பி செல்லம் தங்கம் அப்படின்னு. நான் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஸோ செல்லம் தங்கங்கிறது எங்களோட ஊர் பாஷை, அதை நீங்கள் கொச்சப்படுத்துறீங்களா? செல்லம் செல்லம் அந்த செல்லம் அப்படி கிடையாது. அவர் எந்த ஒரு இதுவும் போடலை. ஏன்னா நல்ல விஷயங்கள் நடக்கும்போது எப்படி போடுவார், ஏதாவது ஒன்று நடந்தால் இப்போ சந்தோஷப்படுவார். ஆரம்பத்தில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நல்லா இருங்க. எனக்கு நீங்கள் என்ன எவ்வளவோ கெடுதல் நினச்சிட்டீங்க, ஆனால் அது நீங்கள் உங்ககிட்ட இருந்து நான் அதை எதிர்பார்க்கல. கூட பிறந்த அண்ணனா நான் நினச்சேன். அவர் வந்து தம்பி தம்பி தம்பின்னு சொன்ன வாயால் திடீர்னு சனினேங்கிறாரு. அதை என்னால் அக்செப்டே பண்ணிக்க முடியல. நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கோம், திடீர்னு போய் இன்டர்வியூவில் அப்படி ஒரு நாள் முன்னாடி வரைக்கும் நம்மக்கிட்ட நல்லா பேசுகிறோம், அடுத்த நாள் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ரொம்ப வலிச்சிருச்சு. பட் இருந்தாலும் நல்லா இருங்க. ஸோ கர்மா பார்த்துக்கும், அவ்வளோதான். நீங்கள் சொல்லுங்கள், ஏதோ வேறு ஏதோ சொன்னீங்க. ஆமாம், இல்லை அவர் வந்து அடுத்த லாஸ்ட்டில் ஏதாவது படம்லாம் வரும்போது ஏதாவது ஒரு உங்களை ரீச் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார்ல, ஏதாவது சோர்ஸஸ் மூலியமா? இல்லை அப்படி இல்லை, எதுவும் ரீச் பண்ணல. நானுமே அவரை பிளாக் பண்ணாமல் தான் வச்சுருக்கேன். ஏதாவது கால் பண்ணால் பேசலான்னு அப்படிலாம் கிடையாது. நான் எதுக்கு பிளாக் பண்ணணும்? நான் பிளாக் பண்ண. அதே மாதிரி அவர் என்னை நம்பி இருந்தார். ஒரு மஞ்சள் வீரன்னு சொல்லி ஒரு படத்தில் என்னை நம்பி இருந்தார். நான் வேணான்னு சொல்லிட்டா ஒரு கேள்விக்குறி இருந்தது தானே. ஏன்னா நம்மளையே, ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக்கில் நான் மட்டும்தான் இருந்தேன், நானும் ஒரு பார்ட்டாக இருந்தேன். கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்லி மறுத்துட முடியாது. அந்த படம் நல்லா பேசப்படுறதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இருந்தேன். இப்போ நான் இல்லைன்னு சொல்லிட்டா அவர் என்ன பண்ணுவார்? அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணணும்னு வந்திருக்கார், அவ்வளோ தோல்விகள் அடைஞ்சு. ஸோ நம்ம இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் தான் நோ சொல்லாமல் இருந்தேன். அடுத்த படம் ஐபிஎல் படம் வந்துருச்சு, ஷூட்டிங்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் அவருக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் என்றைக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு டேட் நீங்கள் கொடுங்க, நான் வந்து பண்ணித்தரேன். ப்ரொடக்ஷன்லாம் சரி பண்ணிட்டு எப்போ நீங்கள் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிக்கிறீங்களோ என்றைக்காக இருந்தாலும் சொல்லுங்கள், எல்லா வேலையும் தள்ளி வச்சுட்டு வரேன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். பட் அப்போ கூட நான் அவரை வேணான்னு சொல்லலை, அவர் தான் என்ன வேணான்னு சொன்னார். அந்த மாதிரி நான் யாரையுமே பிளாக் பண்ணது கிடையாது. நம்மளும் நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களா, நல்லா அனுப்பிட்டு போங்க. லைஃப்பில் லெட் தம் கோ அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோ. நான் என்ன இருங்கன்னு சொல்லி உங்களை நிற்க வைக்கிறது, அது லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்காகாது. ஒரு பொண்ணு நீங்கள் ரொம்ப உயிராக லவ் பண்ணுறீங்க, அந்த பொண்ணு உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிடுச்சு, ப்ளீஸ் டி போகாதீன்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறமே நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். போகிறேன்னா போப்பா, போய் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிடுங்க. வலிக்கும், அந்த வலிகள் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கும். அந்த வலி வந்து இன்னொரு வழியை காட்டும். கண்டிப்பாக அது ஒரு வழி காட்டும். அது எப்படி பாஸ் ஆகுது பார்த்தீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தானே. சிறப்பாக இப்படி என்ன வர்ற 28ஆம் தேதி படம் வந்து பண்ண ரிலீஸ் ஆக போகுது. என்னால் முடியல. நான் வந்து யோசிக்கிறேன், நான் இது ஒரு படத்தோட நடித்து படம் எல்லாருக்கெல்லாம் உள்ள மெமரைஸ் பண்ணக்கப்புறம் தலைவன் வந்து வேற ஆங்கிளில் வந்து போட்டி போடுறாப்புல, அங்கேருந்து இங்கே வந்து பயமாக இருக்குது எனக்கு. அண்டு இந்த இன்டர்வியூவில் கண்டிப்பாக போடுவாங்க, என்ன டிடிஎஃப் பர்சன் ஆனவ பேச்சு அப்படின்ற மாதிரி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது நீங்கள் போட தானே செய்வீங்க. அதை ஏன் நீங்கள் அது ஒரு பின்னாடி அதாவது மக்களை தப்பாக மேனிபுலேட் பண்ணுறீங்க. ஐயா அப்படி இல்லை, எனக்கு என்ன தெரியுமா, நீங்கள் சிறைக்கு போயிட்டு நம்ம நார்மலாக பேசுகிற விஷயத்துக்கு பின்னாடி சிறைக்கு போயிட்டக்கப்புறம் பெரிய பேக்ரவுண்ட் செட் ஆயிடுச்சு. ஏன்னா நீங்களா தொட்டுன்னு வச்சுக்கோங்க காலிடா அப்படின்ற மாதிரி. இல்லை, அதாவது சிறையில் போத்த சின்ன மலர். ஸோ ஒன்று சிரிச்சு நம்ம பேசியிருந்திருப்போம், அதுக்கு பின்னாடி சீரியஸ் பிஜிஎம் போட்டு அது சீரியஸான விஷயமா மாறிடுது. அப்படி பண்ணாதீங்க. சிரிச்சதுன்னா அது சிரிச்சதாவே இருக்கட்டும், அது சீரியஸ் பிஜிஎம் போட்டு ஏன் இப்படி? இல்லை அப்படி பண்ணால் சிங்க் ஆகாது. இப்போ நம்ம இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் வந்து சிரிக்கும் போது சிரிக்கிற பிஜிஎம் போடுறோம், கோமா இருக்கும் கோமா பிஜிஎம் போடுறோம். கோவமே படல, மீடியா என்னோட ஐயா. நீங்கள் கெட்ட வார்த்தையில் இப்போ நீங்கள் திட்டுங்களேன், நான் என்ன ரியாக்ட் பண்ணுறேன்னு. நான் கெட்ட வார்த்தை திட்ட மாட்டேன், இடம் புரிஞ்சு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஒரு நண்பர் திட்டினா எப்படி எடுத்துப்போம், அந்த மாதிரி தான் மீடியாங்கிறது நம்மளோட நண்பன். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டதுலேருந்தே நம்ம ஒரு மாதிரி நார்மலானது தான். ஸோ அப்படிதான் சிறைக்கு போனதுலேருந்துன்னு எதுவும் சொன்னேன், அந்த ஒரு பவர் போல்ட்னஸ் நிறைய விஷயங்கள் சிறைக்கு போனதுனால சொல்லல. இப்போ நான் இந்த இன்டர்வியூவில் இங்கே நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன், அதை நான் லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ண போகிறேன் அடுத்ததில் அப்படின்னு தான் இருக்குது. எங்கே போனாலுமே அந்த அனுபவங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் அப்ளை பண்ணி இன்னும் முன்னேறி போக வேண்டியதான். அப்புறம் கப்புள் வாக்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ? கப்புள் வாக்ஸ் இல்லைண்ணே, இல்லை கிராமம் தான். இல்லை நாங்கள் அவங்களுக்கு ரொம்ப கூச்ச சுத்தம், கொஞ்சம் டைம் கிடைச்சும் கொஞ்சம் மேபி தெரில, அவங்க ஃப்யூச்சரில் மேபி வரலாம், பார்ப்போம். அப்போ பார்ப்போம். எக்ஸ்பெக்டிங் படம் ரிலேட்டடாக பேசுங்களேன். அவர் மனசில்
இவனை பேச வேணாம்னு சொன்னேன். இதுதான் படம். இப்போ நான் ஓட்ட போகிறேன் பாருங்க, ஒரு படம் செம்மையாக இருக்கும். ஐ திங்க் ஆக்சுவலி IPL படம். இந்த படமும் நல்லா இருக்குங்க, நம்ம படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் மேரேஜ் பண்ணுறதா இருந்தால் தடபடலாம் நாங்கள் இன்வைட்லாம் பண்ணணும்னு நினச்சேன் சார், இன்னும் ஒரு இன்விடேஷன் வரலன்னு வருத்தப்பட்டேன் நான். அப்புறம் ஏன் அங்கே போய் நீங்கள் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போய் கல்யாணம்? இல்லை, எனக்கு வந்து தடபுடலாக மேரேஜ் பண்ணணுங்கிறதெல்லாம் ஆசை கிடையாது. ரொம்ப சிம்பிளாக மேரேஜ் பண்ணணுங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய ஆசை. நான் வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணக்கூடிய பசங்க உங்களுக்கும் தெரியும், ஏன்னா நீங்களுமே என்னோட வீடியோஸ் ரெகுலராக பார்ப்பீங்க. அதுக்கே ரொம்ப நன்றி. நமக்கு வந்து அந்த மாதிரிலாம் கிராண்டாக பண்ணணும்லாம் ஆசை இல்லை. அதுக்கு வந்து பண்ண ஃபுட் டொனேஷனில் பெருசாக பண்ணணும்னு ஆசை. நம்ம நிறைய ரீல்ஸ்லாம் பார்த்துருப்போம், இலையெல்லாம் பரிமாறி இருப்பாங்க. ஆனால் ஒரு ஏழ்மையான மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அவங்கள துரத்தி விட்டுருவாங்க. எனக்கெல்லாம் சரியான கோவம். நீங்கள் பண்ணுறதே ஒரு அன்னதானையா? இந்த ஒரு பழக்கமே, இந்த ஒரு கல்யாணத்தில் முன்னாடி இந்த பழக்கமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்படி உணவு தரணும் அப்படிங்கிறதுக்காக வந்தது. அதை போய் நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்களே, இந்த மாதிரி பாஷான இடத்துல வந்து இந்த மாதிரியான மக்கள் வந்து உட்காரக்கூடாதுன்னு சொல்லி மாற்றிட்டீங்களேன்னு எனக்கு ஒரு கோவம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தா நான் சிம்பிளாக பண்ணுறங்கும் போது எனக்கு பயங்கர ஹாப்பி. அது போக ஒரு கால சூழ்நிலை அப்படியே அமைஞ்சிருச்சு. எங்கள் வீட்லேயுமே வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தா, எங்கள் வீட்டில் பிரச்சனை கிடையாது, அவங்க வீட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது தான். 2-3 வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்னதான் இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் இருந்தாலும் அது 2-3 என் பொண்ணுக்கு வந்து அவங்க வீட்டில் அதை சொல்ல தைரியம் கிடையாது. இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன் அப்படி. ஏன்னா பொண்ணுக்கிட்ட வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் இந்த மாதிரி 4 வருஷமாக லவ் பண்ணுறேன்னு சொல்லும்போது அவங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. என் பொண்ணு வேறு ஏதாவது ஒரு பையனை, தப்பான ஒரு பையனை, இல்லை வேறு ஏதாவது ஒரு தவறு பண்ணக்கூடிய பையன். ஏன்னா அப்போ அந்த ஒரு சின்ன வயசில் அவங்களும் எந்த ஒரு சின்ன வயசு பையனை தான் பண்ணுவாங்க. அவங்க லைஃப்லேயே செட்டில் ஆகிக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது போயிடுவாங்களோ, தவறான இதில் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்கள்ல. அதுவும் இல்லாமல் லவ்னாலே நம்ம எல்லாம் கிராமத்து சைடு ஃபுல்லாமே ரெட் சிக்னல் தான். அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பயம் இருக்குல்ல. ஸோ இதை சொல்லி வீட்டில் நீ எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை சந்திக்கணும் நம்ம. ஸோ அவங்க மனசை எவ்வளோ நாள் கஷ்டப்படுத்துவோம். இல்லை கல்யாணம் பண்ண மாட்டேன். ஸோ வாங்க ஒரேடியாக டக்குன்னு போய் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துக்கலாம். பேரண்ட்ஸ் சொல்லிட்டு தானே போனீங்க, இல்லை சொல்லாமையா? அம்மா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அம்மா இந்த மாதிரி பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி ஆகணுன்ட்டாங்க அப்படின்னாங்க. அவங்க சாக்கே ஆகலை. அவங்க இருந்துட்டு சரி சாமி இருங்க ஜோசியம் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் முடிச்சு போட போகிறேன்னு ஜோசியம் பார்க்க போகிறீங்க. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா கிட்ட கேட்டால், அக்கா நோ, முடியவே முடியாது, நீ வந்து முதல்ல அவங்க புத்திமதி சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு, அவங்க சொன்னதுக்கப்புறம் எல்லாம் ஒரு 2 இயர்ஸ் பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் பாப்பாவோட வீட்டில் சொல்லணும்னு ஃபிக்ஸ்டாக இருந்தேன். நீ அம்மா கிட்ட சொல்லி ஆகணுன்ட்டேன், அம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவ்வளோ ஒரு சீரியஸான சுச்சுவேஷனில் எங்கள் அத்தை இருந்துட்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது, சாமி இப்போ தான் அவனோட ரீசெண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வீடியோ பாயிண்ட் அவுட் பண்ணும்போது, அத்தை சீரியஸான சுச்சுவேஷன் அத்தை. எங்கள் அத்தை என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, எங்கள் அத்தை எதுவுமே மறைக்க மாட்டாங்க. எங்கள் மாமா கிட்ட டக்குன்னு பேசிட்டு சாமி ஒரே நிமிஷம் ஹோல்டு போட்டு கொடுத்துட்டாங்க எங்கள் மாமாட்ட. அது இன்னும் சீரியஸாக போயிடுச்சு. அதனால் வேறு வெளியிலன்னு பண்ண மாதிரியான ஒரு சூழ்நிலை. அது இறைவன் பண்ணக்கூடிய செயல். நம்ம என்ன தான் நினச்சாலும் மேலே இருக்கிற ஒரு எடுக்கிற டெசிஷன் தான் நடக்கும். நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி அப்படியே போயிட்டோம். 3வது பாயிண்ட் போடுறாப்புல என்ன, அது நம்மளோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டில் எது நடந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி சார் சொல்லும் போது 2 விஷயம் தோணுச்சு. இப்போ வர்ற 28ஆம் தேதி நம்ம படம் ரிலீஸ் ஆக போகுது. அது வந்து தெரியாமல் அந்த ஆங்கரை மாற்றி சொல்லி அது வைரலாக ஆரம்பிச்சிச்சு. நெகட்டிவிட்டிக்கு பவர் ஜாஸ்தி, ஆனால் அது தெரியாமல் நடந்தது. பட் அது வைரல் ஆகும்போது கூடவே ரிலீஸ் டேட்டும் சேர்ந்து வைரலாக ஆரம்பிச்சிருச்சு. பரவாயில்ல, அது மூலியமாக நல்லது ஒரு கெட்டது. அது ஒரு நல்லது ஒரு கெட்டது. சரி, அதுக்கு இறைவன் போட்டு முடிச்சு. அது போக இன்னொரு விஷயம், நெகட்டிவிட்டிக்கு பவர் ஜாஸ்தி. அது போக இன்னொரு விஷயம் என்ன தோணுச்சு டக்குன்னு மறந்துருச்சு சொல்ல வந்துடுறதுக்குள்ளே. ஞாபகம் வந்துருச்சு. அதான், அதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இவன் செஞ்சுட்டான், அப்போ தான் இவன் செய்வாங்க. இப்போ நம்மலாம் நல்லது செய்கிற வீடியோவாக போடுவோம்ல. ஸோ அதை வந்து நிறைய பேர் 2 விதமாக எடுத்துப்பாங்க. ஒருத்தங்க இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு நல்லது செய்வாங்க. சில பேர் ஏன்டா இந்த மாதிரிலாம் வீடியோ போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, உங்கள் பப்ளிசிட்டியா. அப்போ நாங்கள் பண்ணதை காட்டினா பப்ளிசிட்டின்னு சொல்கிறேன் நீங்கள் தான். நாங்கள் பண்ணாமல் நாங்கள் சைலண்ட்டாக பண்ணாலும் என்ன பண்ணீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்படியோனாலும் அப்போ நாங்கள் பண்ணாலும் நீங்கள் கேள்வி தான் கேட்க போகிறீங்க, பண்ணலனாலும் அதே கேள்வி தான் கேட்க போகிறீங்க. ஏன் அப்படி கேட்குறீங்க? பண்ண பாராட்டி விட்டுருங்க. அப்போ பண்ணதை போட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் அதுக்கு ஒரு பேர் கைக்கூலி அப்படின்னு சொல்லி புதுசாக போட்டு ஒன்று கிளப்பி போட்டுட்ருக்காங்க. இல்லை, எனக்கு எப்படி தான் ப்ரோ, இப்போ 4-5 இடத்துல ஹெல்ப் பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு ஃபண்ட் வருது அப்படின்னா சம் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆர் சம் பொலிட்டிக்கல் மெம்பர் இஸ் பிஹைண்ட் யூவா? அதான், நல்லது செஞ்சதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி பிளாக் மணி அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் யாருமே நல்லது செய்ய மாட்டாங்களே. எவ்வளவோ பேர் நல்லது செஞ்சுருக்காங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் பின்னாடி பொலிட்டிக்கல் இருந்ததா? கரெக்ட். ஆனால் அந்த ஸ்பேன் சொல்கிறீங்களா நீங்கள்? அந்த ஸ்பேன் இருக்குல்ல, குறுகிய காலம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஒரு குட்டி இதில் டக்குன்னு பார்த்தா பிட் ஷாப் ஆரம்பிக்கிறாரு, பிட் ஷாப்பில் 2 பிரான்ச் வருது, திடீர்னு வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து அந்த வீடு கட்டும் போது அதுக்கு ஒரு அமௌண்ட்
அமௌண்ட் தந்து பேக்கப் பண்ணுறேன்றாரு, ஒரு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறேன்றாரு. இவ்வளோ விஷயம் எப்படி டிடிஎஃப் வாசன் பண்ணுறாங்க? இவ்வளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ வாங்க என் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே எதுவும் உண்மை எது போயின்னு தெரிஞ்சிருப்போம். அடடா, நேரடி சவால் கொடுக்குறேன். தட்ஸ் ஆல். இல்லை இப்போவே பார்க்கணுன்னாலும் எடுத்து பாருங்கள். நம்மளதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மணி மேனேஜர்னு ஒரு ஆப் இருக்குது. அது ஆப் ப்ரமோஷன் வச்சுக்காதீங்க. மணி எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் எல்லாமே நம்மளோட இப்போது சேனல் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா இருக்கும். போகும்போது ஒரு 10 ரூபா தானம் பண்ண மாட்டோமா? அந்த ஒரு தானம் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம அப்பா அம்மாங்க பண்ணுறதை பார்த்து வந்தது தானே. அப்போது 10 ரூபா பண்ணோம், 500 ரூபா வரும்போது ஒரு 10-20 ரூபா பண்ணோம். அப்படியே எவ்வளோ வருதோ அதில் வந்து ஒரு சின்ன பார்ட் ஆஃப் டொனேஷன்ஸ் தான் நம்மளை உண்மையாகவே உயர்த்தும். ஸோ கொடுக்கும் கைகள் தான் சுரந்துக்கிட்டே இருக்கும். படத்துல ஒரு டைலாக்ல ஒரு நிறைய சொல்றாரு. இல்லை அது நாங்கள் நிறைய இன்டர்வியூல ஏதாவது ஒரு பஞ்ச் வச்சிருக்கீங்க, கொட்டேஷன் போட்டுட்டே இருக்காருங்க. ஒரு கொட்டேஷன் புக் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒரு 1000 quotations by வாசன் அப்படின்ற. அது போக கொடுக்கும் மனிதர்கள் என்றும் கெட்டு போவதில்லைன்னுலாம் நம்ம படிச்சுட்டு வரோம். ஆட்டோ பிளேன் என்று வச்சுருக்காங்க போல இருக்கு டிடிஎஃப் வாசன். ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் தான் இவ்வளோ தெளிவு, இவ்வளோ ஞானம் இதெல்லாமே வந்து வாசன் அவர்கள் கிடைச்சிருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்படி ஐயா? அது இல்லை, அவ்வளோ மெச்சூரிட்டி இருந்ததுனால தான் நான் கல்யாணமே பண்ணேன். ஏன்னா ஒரு பொண்ணை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மெச்சூரிட்டி வேணும். லவ் பண்ணும்போது இருக்கிறது வேற, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த ஒரு பெண் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கணும். அவங்க ஏதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளை சொன்னாலும் நம்ம அதை தாங்கிக்கணும். எந்த ஒரு கோவமுப்படாமல் பக்குவமாக ஹேண்டில் பண்ணணும். ஃபேமிலியை சமாளிக்கணும். அவங்க வீட்டு ஃபேமிலி நம்ம வீட்டு ஃபேமிலிங்கும்போது இதெல்லாம் இருக்குல்ல, அது பக்குவம் வந்துடும்ல. சிறப்பு. நிறைய பொது நலன், சுற்றி இருக்க நலன் அண்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க வாசன் அவர்களே. அடுத்தடுத்து நிறைய படங்கள் நீங்கள் நடிக்கணும். அண்ட் அந்த மொமெண்ட்ல படம் மட்டுமா இல்லை இன்னொரு இடத்துக்கு நகர சொல்கிறீங்களா? அவர் இருக்க ஒரு மொமெண்ட் எனக்கு புரியல. இப்போ அது உங்களோட டியூனை அப்படி செட் பண்ணி விட்டுட்டீங்க. இப்போ அவர் இப்படி கேள்வி கேட்க சொன்னாரு. அவர் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு, இதுக்கப்புறம் நான் விவசாயம் பண்ண போகணும்னு சொன்னார். நான் அதை சொன்னேன். அப்படியா? ஓகே. இல்லை, எனக்கு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பரம்பரையாக விவசாயம் பண்ணிட்டு வரோம். அது இன்னும் அடுத்த லெவல் கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம். கொஞ்சம் இப்போ இருக்கிற செட்டுக்கு, இப்போ இருக்கிற ஒரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக இதாக பண்ணலாம். ஆல்ரெடி நிறைய பேர் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு இன்டிகிரேட்டட் ஃபார்மிங் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. வர்ற 28ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மறக்காமல் நீங்கள் பார்த்துடணும். கண்டிப்பாக டிக்கெட் கொடுத்துருங்கய்யா. கண்டிப்பாக. ஆனால் என்னென்ன இல்லை, கண்டிப்பாக பார்த்துறேன். ஏன்னா அங்கே வந்து அந்த கூட்ட நெரிசலில் நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி பாருங்கள், அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக நான் டிக்கெட் தரேன். என்ன வாசன் நீங்கள்லாம் எடுத்தால் தானே அந்த ஒரு கூட்டமே வரும். நானே சொல்கிறேன் எப்படி கூட்டம் வரும். சிறப்பையா, கண்டிப்பாக நான் வந்து படம் பார்த்து என்னுடைய கருத்துக்களை சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். வர்ற நவம்பர் 28ஆம் தேதி நம்மளோட IPL இந்தியன் பின்னல்லா படம் தமிழ்நாடு எல்லாம் இருக்கக்கூடிய திரையரங்கங்களுக்கும் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து உங்களோட உண்மையான ரிவ்யூ கொடுத்துருங்க. நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரிவ்யூவர்ஸ்க்கு முன்னாடி உங்களோட ரிவ்யூவை தான் கேட்க நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். உங்கள் வீட்டு பிள்ளையோட முதல் படம் இது. ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற இடத்துலேருந்து வீடியோ பண்ணி ஒரு டாப் கிரியேட்டர் ஆகி படம் நடிக்கிற அளவுக்கு வந்திருக்கேன். உங்கள்லேருந்து தான் வந்திருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் வீட்டில் உட்காந்து இல்லை ஆஃபீஸில் உட்காந்துலாம் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக நீங்களும் மேலே வருவீங்க. அப்போ இந்த தம்பியோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். நிறைய கமெண்ட்ஸ் படிக்கிறேன். அந்த கமெண்ட்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்கள்லேருந்து ஒருத்தர் ஜெயிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி போன இன்டர்வியூவில் கூட பார்த்தோம். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அந்த ஒரு பேர் வாங்குறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன், கடமைப்பட்டிருக்கேன். அந்த கடமையும் நான் கண்டிப்பாக திருப்பி தருவேன். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஏதாவது மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருந்திருப்பேன். ஏன்னா இது என்னோட முதல் படம். அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் திருத்திக்கிட்டு அடுத்தடுத்த படத்தில் கரெக்டான ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மர் அப்படிங்கிற பேரை நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வர்ற 28 மறந்துடாதீங்க. 40 லிட்டர் பால் ரெடி பண்ணிட்டேன் நான் கட் அவுட் கொடுத்ததுக்கு. ஏன்னா புரியல. 40 லிட்டர் பால். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 11/11 மெகா ஹோம் ஃபெஸ்ட் நவம்பர் 11 to 21 சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கிராஸ்கட் ரோட், கோயம்புத்தூர். உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS நியூஸ் டிஜிட்டல் 24/7 கனெக்டட்.